குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி 23/5/2024 வியாழக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூட வேண்டிய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள், பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பு எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை 9:14 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு 7:22 வரை. இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை 7:09 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் பரீகம் நாமயோகம் மதியம் 12:11 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 7 வரையும், இரவு 8 மணி முதல் இரவு 9 வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கிரன் குரு சூரியன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாய் ராகு இணைவு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. முதல்ல 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் வேலை பளு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய காரியங்களை நல்ல லாபத்துடனே செய்து முடிச்சுக்குவீங்க. மற்றவங்க கிட்ட ஒரு வேலை வாங்க முடியாது இன்னைக்கு. ஆனால் நம்மளோட காரியம்னா எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதுக்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இறுதியில் உங்களுக்கு லாபம் உண்டு. கஷ்டப்பட்டாலும் கடைசியில் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதாவது தொழிலில் வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் நீங்கும். மேலும் இன்னும் நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாய்வழி உறவுகள் மூலமாக இருந்து வந்த கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தந்தைக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதே நேரத்தில் வேலைப்புலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சற்று சிரமத்தின் பேரில் நல்லபடியாக நடக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சங்கடங்கள், சலிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே யாருக்கு தான் இல்லை, எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த விஷயங்களை எல்லாம் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை மட்டும் பார்த்துட்டு, ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை பார்த்துட்டு அதற்கப்புறம் அதை எப்படி சரி செய்யணும், அதிலிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை என்று உங்களிடம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. மேலதிகாரிகள் மூலமாக தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. இன்றைக்கு உங்களுக்குமே சற்று பொறுப்பு அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் பணிச்சுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள்னால சில தொந்தரவுகளும் உண்டு. அதை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தாய்வழி உறவுகள் மூலமாக அதிகமான மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் சொல்கிறது. வேலையில எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாம முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய 100% இன்வால்மெண்ட்டை உங்களுடைய வேலையில காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இங்க கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது சொல்றது. கவனமாக இருங்க தொழிலில். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா சிம்ம ராசி. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அப்போ கணவன் மனைவி உறவில் சற்று விரிசல் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழல். ஏன்னா முழுக்க வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் வீட்டில் யாரை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சங்கடங்கள் சலிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதுமானது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லது ஒரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆகாது. ஆனால் உடம்பு மனசும் கொஞ்சம் லேசியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுது. கொஞ்சம் அதிலிருந்து நம்மளே சரிப்படுத்திக்கிறது இன்றைய நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது சொல்லிடலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்று வேலை பளு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அதே போல மனசுக்கு விருப்பப்பட்ட சில விஷயங்களை பேசுறதுனால எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்க மனசுக்கு சரின்னு பட்ட விஷயங்களை சொல்றதுனால கூட இது தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறவங்க தான் கூடவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. கொஞ்சம் நிதானமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்று அற்புதமான நாள். என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிடுவீங்க. அந்த பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவீங்கன்னா செயலாக்கி அந்த செயலில் வெற்றியும் பார்த்துடுவீங்க. இப்போ நினைச்ச காரியம் நினைச்சபடி வெற்றிகரமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாளாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா விருச்சிக ராசி. கூட இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுடைய திறமையை சற்று சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், அது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சோதனைக்கு உட்பட்ட ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பெரிய சோதனைகளால் அது கிடையாது. உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் இறுதியில் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. மற்றவர்களை பற்றி 4 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு அளப்பரிய தைரியம், அளப்பரிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது இன்றைய முழுமையாக உணர்வீங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி, நம்மளால முடியலன்னா யாருனால முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இன்று உங்களிடம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமாக தேவைப்படக்கூடிய மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. முயற்சிகள் சின்ன தடைகளுக்கு அப்புறம் வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. சகோதர வழி சின்ன கசப்பான அனுபவத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தவறான எண்ணம் கொண்ட தவறான பழக்க வழக்கம் கொண்ட நபர்களினுடைய நட்பு அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இது நம்மளுக்கு இனி தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பழக்க வழக்கத்தையும் சேர்த்து மாற்றிடுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் நம்ம பேசக்கூடிய பேச்சு நம்ம மனசுலேருந்து வர்ற பேச்சு தான். நம்ம சரியாக தான் சொல்லுவோம். சரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு குறை இருக்குது. அதாவது மனசில் நினைக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக போகிறோம் இன்னைக்கு. ஆனால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது மற்றவர்களுக்கு தவறாக படக்கூடிய ஒரு சூழல். ஸோ கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்
பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அப்போது நிறைய வேலைகளை பெண்டிங் வச்சுருவீங்க இன்னைக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலைகளை பெண்டிங் வைக்காமல் இன்றைய நாளை கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் சார்ந்த சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும், அதை மனம் விரும்பி ஏற்றுக்குவீங்க. முழுக்க முழுக்க தொழில் சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மீன ராசி. ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு நன்மை நடந்துடும், ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிடும், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி லாபத்தை நம்பி தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஆல்ரெடி நம்மளால என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களுக்குள்ளே இறங்குங்க. அதில் கிடைக்கிற லாபம் கிடைக்கட்டும். புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்கி முழுசாக நட்டப்படுறதுக்கு எப்பவும் செய்கிற விஷயத்தை செய்துட்டு அதிலிருந்து லாபத்தை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை மைண்ட் செட் பண்ணிட்டு இன்றைய நாளை தூங்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. இன்னைக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்கிறோம். ராகுக்கு எது தோஷம் ராகுக்கு எது தோஷம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் தோஷமா சார் அப்படின்னா கண்டிப்பாக தோஷம்தான். ஆனால் லக்னத்தில் ராகு இருந்தால் சில விஷயங்களில் நன்மையும் உண்டு. எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் நல்லா பார்த்துக்குங்க, லக்ன ராகு என்ன செய்யுது அப்படின்னு. எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் ஜாதகர் கண்டிப்பாக அவரை வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி உயர்த்தி விட்டு விடும். இந்த லக்னத்துல ராகு இருந்து அந்த ராகுவினுடைய தசாபுத்தியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, ராகு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, லக்னத்துல ராகு இருந்தா கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றத்தை தந்துவிடும். அவர்கள் இருந்த நிலைமையை விட கட்டாயம் முன்னேறுவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா மனசு அப்படிங்கிறது ஜீவகாருண்யம் எல்லாம் பார்க்காது. நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா எதிர்த்து நின்று யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள டோட்டலாக க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான வழி என்னமோ அதை தான் செய்யும். அந்த ஜீவகாருண்யம் பார்க்காது. குருவினுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் சில மாற்றங்கள் உண்டு, விருச்சிகத்தில் இருக்கும்போது அது சில மாற்றங்கள் உண்டு. மற்றபடி கடினமான உள்ளம் கொண்டவர்கள். எதையுமே நிதானமா பொறுமையா செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. கொஞ்சம் அவசர போக்கு அவங்ககிட்ட இருக்கும். கடன்னு பண்ணி முடிச்சிடணும், டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். சாப்பிட்றது கூட வேகமாக சாப்பிடுவாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. நல்லா சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, அந்த அளவுக்கு வேகம். கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் அடுத்தடுத்த பதிவுகளில். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.